சிட்டி டிமாண்ட் ரொம்பவே டிமாண்டில் போயிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கு. மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 7, 6 முக்கால் அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணி வெறும் 2016 மாடல் சிட்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க ஆட்டோமேட்டிக்கு வெறும் 5,25,000. இந்த வண்டிக்கு உங்களுக்கு 6 லட்சம் வரைக்கும் நான் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவேன். வண்டியோட விலை 6,65,000. ஆமாம், லோனு 7,5 லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4,4 4.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ண ரேட் வெறும் 3,85,000 கோட் பண்ணியிருக்க. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5.5 5 முக்கால் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ண ரேட் வெறும் 4,65,000 ரூபா, வெறும் 5,15,000 ரூபா. இந்த வண்டி உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். i20 ஆஸ்ட்ரா. இந்த வண்டிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். ஷிஃப்ட் கொடுக்குற விலையில் டிசைரே நம்மகிட்ட ஒன்று வந்திருக்கு. அது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனரில் ப்ராப்பர் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. ஒரு 7 சீட்டர் கார் நீங்கள் ஒரு 0 டவுன் பேமெண்ட்டில் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற விட கம்மியான ஒரு ப்ரைஸிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கார் தான் இது. வெறும் 4,75,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். கலெக்ஷன்ஸ் எப்படி வந்திருக்கு? ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துடலாம். இயர் எண்டிங் ஆஃபர் மாதிரி ரொம்ப கம்மியாக கொடுத்துடலாம். ஓகே, ஃபினான்ஷியலி 2. ஆமாம், ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்க. அதனால ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக கொடுத்துடலாம். இந்த டைம் ஸ்டார்டிங் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,30,000 இருக்குது. 2012 ஸ்டார்ட் ஆகுது. 2018-20 வரைக்கும் இருக்குது இந்த டைம். ஓகே, அண்ட் எப்பயும் போல் 100% லோன். ஆமாம், 100% லோன் இருக்குது. அதே மாதிரி இந்த டைம் நம்மக்கிட்ட வண்டி எடுத்தாங்கன்னா எந்த வண்டி எடுத்தாங்கனாலும் ரோடு அசிஸ்டன்ட் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றோம். எங்கேயாவது வண்டி ட்ரை ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் 5 லிட்டர் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. கீ ஏதாவது உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கீ போடுறதுக்கு ஆல் இமீடியட்டாக வருவாங்க. பேன் இந்தியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வண்டி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃப்ரீ. எங்கே எடுத்துகிட்டு போனீங்கனாலும் ஃப்ரீ தான். அதே போல் லாஸ்ட் டைம் வந்துட்டு 1 இயர் வாரண்டி சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அந்த ஆப்ஷன் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உண்மையாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைமும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பின்னாடி ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணிருக்காங்க. ஆமாம், ஸோ இந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு வர கஸ்டமர்ஸ் கூட்டு வந்து மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம 144 குவாலிட்டி செக் பண்ணி தான் எல்லா வண்டியுமே நம்ம வச்சிருக்கோம். ப்ளஸ் நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம கிட்ட எந்த வண்டி எடுத்தாலும் வாரண்டி இருக்கு. சரி, அப்படியே ஒரு ஸ்டாக்காக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக பார்த்துடலாம். ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் 2016 சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது. பெட்ரோல் சிவிடி கியர் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. சிட்டி டிமாண்ட் ரொம்பவே டிமாண்டில் போயிட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கு. மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 7, 6 முக்கால் அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணி வெறும் 2016 மாடல் சிட்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்க ஆட்டோமேட்டிக்கு வெறும் 5,25,000. இந்த வண்டிக்கு உங்களுக்கு 6 லட்சம் வரைக்கும் நான் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவேன். 5,75,000. 5,25,000 தான். 2016. ஆமாம், 5,4 லட்சம் ரூபா. இன்னைக்கு ஷிஃப்ட் 2016 எடுத்து 6 லட்ச ரூபா சொல்லுவாங்க. ஹோண்டா சிட்டி கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். எத்தனை ஓனர் சொன்னீங்க? சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர் வண்டி. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வீடியோலே தெரியும் வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது. பாடி லைன்லாம் என்ஜின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணிருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மெக்கானிக் வச்சு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எந்த வேலையும் இருக்காது, வண்டி நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் இவ்வளோ கம்மியாக தரீங்களா, அடுத்தது அந்த டவுட்டு தான் வரும். தாராளமாக நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி இல்லை, எல்லா வண்டிக்கும் 1 லட்ச ரூபா, 50,000, 1.5 லட்ச ரூபா வித்தியாசம் வரும் நம்மகிட்ட. நம்ம பார்க்குற வென்டோ ஆட்டோமேட்டிக் 2018 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 1,10,000 கிலோமீட்டர்ஸ் டிவன் ஆயிருக்கு. வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த விதமான செலவோ எதுவுமே நீங்கள் பண்ணதாலும் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி பாடியில் இல்லை ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வண்டி இன்டீரியல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ் வந்துருது. டீசல் ஆட்டோமேட்டிக் DSG கியர் பாக்ஸ் வர டைப். உங்களுக்கு மைலேஜை பற்றி சொல்லவே தேவையில்லை. சிட்டிக்குள்ளே 20 கிடைக்கும், லாங் 25 வரை கிடைக்கும். இந்த 2017-18 உங்களுக்கு மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் பார்த்தீங்கன்னா 8, 8.25 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 6,65,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். 7 lakhs வரைக்கும் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம். 2018 வென்டோ ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வெறும் 6,65,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். ஆனால் லோன் வந்து இல்லை 7 லட்சம். 7 லட்ச ரூபா வரைக்கும், 7.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம். நம்பருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பர் தான். ஆமாம், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். டீசலில் ஆட்டோமேட்டிக். இது ஆட்டோமேட்டிக். ஒரு சிலர் கண்டிப்பாக தேடி எடுத்துட்டு 2016 வென்டோ ஆட்டோமேட்டிக் எடுத்தாங்கனாலே 6.5 லட்ச ரூபா வந்துடும். 18 வென்டோ நம்ம கொடுத்துடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி ஹோண்டா ஜாஸ் 2015 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. வெறும் 88,000 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியோட இன்டீரியல் எல்லாமே க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டி லேட்டஸ்ட் எல்லாம் எல்லாமே போட்டிருக்காங்க. டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 60 to 70% ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டி உங்களுக்கு வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாய் வீல், ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ், கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5.5 5 முக்கால் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,65,000 ரூபா. 2015 மாடல் ஜாஸ், 2 ஓனர், ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வாரண்டியோடய வந்துடும். உங்களுக்கு 4,65,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே லோன் பண்ணிக்கலாம். ரைட். ஜாஸ்ல இன்னொரு வண்டி இருக்குது ஒயிட் கலரில், அதையும் ஆமாம், டீசலும் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்து நம்ம பார்க்குற ஹோண்டா ஜாஸ் 2015 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. டீசல் வேரியன்ட், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், TN 84 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வி டாப் எண்ட் மாடல்
வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாவில், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துருது. வண்டியோட இன்ஜின் எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி உங்களுக்கு வாரண்டியோடய வந்துடும். இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5.5 சொல்லுவாங்க. டீசல் ஹோண்டா ஜாஸ் 2015 நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,85,000 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். ஹேஷ்பேக்கில் எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக ஜாஸ் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், கேபின் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஹேஷ்பேக்கில். பெட்ரோலும் இருக்குது, டீசலும் இருக்குது. சொன்ன மாதிரி நம்மகிட்டே வந்துட்டு பெட்ரோல் இருக்குது, டீசல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 4,65,000 வருது. பெட்ரோல். டீசல் எவ்வளோ சொன்னீங்க? 4,85,000. ஐடியா இருக்குன்னு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். லோனும் வந்து மேக்ஸிமம் கிடைச்சிடும். இதுக்கு வந்து ஃபுல் லோன் சொன்னீங்க. லோனே பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு 450 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம பார்க்குற i20 ஆஸ்ட்ரா 2016 மாடல் சிங்கிள் ஓனர் ஆஸ்ட்ரா வேரியன்ட்ஸ் வெறும் 73,000 கிலோமீட்டர் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. ப்ராப்பர் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு வாரண்டியோடய பண்ணி கொடுத்துரும். வண்டியில் பாடி லைனில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இருக்காது, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்காது. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியோட இன்டீரியர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாவில், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5.25-6 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணி வெறும் 5,15,000. இந்த வண்டி உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துடலாம். i20 ஆஸ்ட்ரா நீங்கள் மார்க்கெட்டில் தாராளமாக இந்த வண்டி நீங்கள் வெறும் 73,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டி நீங்கள் எங்கே வேணாலும் ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிலோமீட்டருக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங் தாராளமாக கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த வண்டிக்கும் 100% லோன் எடுத்துக்கலாம், பண்ணி கொடுத்துடலாம். அகைன் நம்ம சொல்கிறது என்னன்னா அந்தந்த ப்ரொஃபைல் பொறுத்து இருக்குங்க. ஸோ ப்ரொஃபைல் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா 100% லோன் கண்டிப்பாக. சாலரி அக்கௌண்ட்டாக இருக்குது, ஒரு பர்ஃபெக்டாக வச்சிருக்கீங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன மாதிரி தாராளமாக பண்ணி கொடுத்துருவோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுக்கலாம். அப்படி பண்ணி கொடுக்கலினாலும் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு கொஸ்டின் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் அப்படி டிஃபால்ட் இருக்குது அப்படின்னாலும் டவுன் பேமெண்ட் மட்டும் கொஞ்சம் சேர்த்து தர மாதிரி இருக்கும். ஆமாம், பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து போலோ 2016 மாடல் பெட்ரோல் வேரியன்ட் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இது ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. வண்டியில் பாடி லைனில் ஸ்க்ராச் டென்ஸ் எதுவுமே இருக்காது, எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்குது. இன்டீரியர் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டியில் ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த வண்டி ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னா டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், அலாவில், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், சைடு அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் எல்லாமே வந்துடுது. ஃபோட்டோஸ்மே பவர்டர்ஸ் வந்துடுது. ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,65,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்தாலும் இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். வேரியன்ட் வந்து ஹைலைன் வேரியன்ட் டாப் எண்ட் மாடல். நீங்கள் தாராளமாக 2016 மாடல் போலோ எங்கே வேணாலும் ப்ரைஸ் எல்லாம் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வண்டி இல்லைனா எந்த வண்டியாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். 1 lakh to 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக வரும். லோன் 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணி கொடுத்துறோம். ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துறோம். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக யாராவது தருவாங்களான்னு நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டில் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த அளவுக்கு ஒரு ப்ரைஸிங்கில் யாராவது கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒர்த்தபிளாக இருக்கும் கார் பாயிண்டில் எடுத்தீங்கன்னா. அதே போல் ப்ரைஸ் கம்பேரிசன் நீங்கள் வந்துட்டு எங்கேயும் அலையணும்னு அவசியம் இல்லை, உட்காந்த இடத்துலையே ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஆமாம், நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது ஆல்ரெடி. ஆமாம், ஆல்ரெடி நீங்கள் நம்ம கார்20 ஃப்ரான்ச்சைஸ் தான். நீங்கள் டேரெக்டாக கார்20 ஒரு வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் ஸ்பின்னி இந்த மாதிரி கார்பரேட்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் OLX கஸ்டமர் ரேட் என்ன, மற்ற டீலர்ஸோட ப்ரைஸிங் என்ன, இதெல்லாம் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக தர மாட்டாங்க. அப்படி வண்டி யாராவது கொடுக்குறாங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் டேரெக்டாக RC ஓனராக இருந்தீங்கன்னா அந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி உங்கள் வண்டி ஈஸியாக நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வந்தீங்கன்னா ஒரு 1 hourல நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி இன்ஸ்பெக்ஷன் பார்த்து நீங்கள் அப்போவே வண்டி சேல் பண்ணாலும் பேமெண்ட் வாங்கிக்கலாம். உங்கள் வண்டி நீங்கள் சேல் பண்ண நினச்சிங்கன்னா கரெக்டான ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குற ஹோண்டா மொபிலியோ 7 சீட் இருக்காரு. 2014 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது. 1,10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியன்ட் தான், ரொம்பவே மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். எர்டிகா அந்த மாதிரி பார்த்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு பெரிய வண்டியாக. பிராண்டு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் கிடைக்கும் உங்களுக்கு, சேஃப்டியும் கூட உங்களுக்கு. வண்டி ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டியூல் ஏர்பேக்ஸ், ABS, அலாவில், ஸ்டேரிங் கண்ட்ரோல், ஆடியோ சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. 1 lakh ஆமாம், வி வேரியன்ட் 1,10,000 கிலோமீட்டர்ஸ் ப்ராப்பர் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. மார்க்கெட்டில் 5-6 லட்ச ரூபா சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் 2014 ஹோண்டா மொபிலியோ ஒரு 7 சீட் இருக்காரு. 4,75,000 தான் கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். 0 டவுன் பேமெண்ட்லேயே 7 சீட் இருக்காரு நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரொஃபைல் மட்டும் எலிஜிபிலிட்டியாக இருந்துட்டால் போதும். ஆமாம், ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வெர்னா வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் செகண்ட் ஓனர் டீசல். வண்டி ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. 1,40,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் ஆயிருக்கு. வண்டி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், TN56 ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். வண்டி பாடி லைன் எதுவுமே ஸ்க்ராச் டென்ஸ் இல்லாமல் ரொம்ப ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. மெக்கானிக்கல் கண்டிஷன், சஸ்பென்ஷன் எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு ரேட் 4.25-4.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,85,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். ஃபினான்ஸ் வேணாலும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து 3 lakhs வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அதே போல் இது வந்து 1.6 டீசல் இல்லைங்களா? ஆமாம், 1.6 டீசல். வண்டி ஒரு பர்ஃபெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அதே போல் இது வந்து ஃப்ளூடிக் டிசைன் நிறைய பேர் லைக் பண்ணுவீங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு இது பெருந்துறீங்களா? 56 ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடே இருக்கு வண்டி. ஸோ ப்ரைஸும் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். லோனும் வந்து மேக்ஸிமம் 3 lakhs வரைக்கும் பண்ணி கொடுத்துருவோம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற சாண்ட்ரோ 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வெறும் 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ஸ் எதுவுமே இருக்காது. பாடியில் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ஸ் எதுவுமே இல்லை. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரு க்ளீனாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் வந்து 4 டோர்ஸுமே பவர் விண்டோஸ் ஏசி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 2020 மாடல் சாண்ட்ரோ வெறும் 4,25,000 சிங்கிள் ஓனர் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடய இருக்குது. 2020 மாடல் எத்தனைக்கும் 20 மாடல் 4,20,000 உங்களுக்கு லோனே 4.5 லட்ச ரூபா 4.3 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துடலாம். எக்ஸஸாகவே கிடைக்கும். எக்ஸஸே பண்ணி கொடுத்துடலாம். ப்ரொஃபைல் முக்கியங்க. மறுபடியும் இஎம்ஐ ஆப்ஷனும் 7 இயர்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வெறும் 5,000 ரூபாய் 6,000 தான் இஎம்ஐ வரும். ஒரு 10 இயர் வந்து 7 இயர்ஸ் கூட போட்டுக்கலாம். பண்ணிக்கலாம். நம்ம பார்க்குற ஸ்விஃப்ட் 2012 மாடல் 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி ஸ்க்ராட்ச் டென்ஸ் எதுவுமே இல்லாமல் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ராப்பர் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 4.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 3,85,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஷிஃப்ட் யாராவது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு நினச்சி இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பெட்ரோல் வண்டி. ஆமாம், இந்த வண்டி பார்க்கிங் சைடில் இருக்குது. நம்மளுக்கு 2% கமிஷன் வரும், அவ்வளோதான். ஓ, இந்த வண்டி மட்டும். ஆமாம், ஓகே. இது வந்து பெட்ரோல் இன்ஜின் தானே? பெட்ரோல் இன்ஜின் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற போலோ வந்து பார்த்தீங்கன்னா 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும் உங்களுக்கு. வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் தான் இருக்குது. டாப் பிளாக் இந்த மாதிரிலாம் அலையெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டி நல்ல ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த விதமான எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை. வண்டி ஹைலைன் வேரியன்ட். வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா வண்டியில் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் அலாவில் ஸ்டீரிங் அண்ட் லாடி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடுது. டயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 60% கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிற 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 4,40,000 சொல்கிறோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருவோம். போலோ வந்து நம்ம பார்க்குறது இது 2வது வண்டி. இதை தவிர இன்னும் இருக்குது நம்மகிட்ட இன்னும். ஆமாம், போலோஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போலோ தான். 2014 மாடல் டீசல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. டீசல் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. டீசல் லோ கிலோமீட்டர் வெறும் 84,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரி ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. சிட்டிக்குள்ள மைலேஜ் 20 வரைக்கும் கிடைக்கும். லாங் 24 வரைக்கும் கிடைக்கும். 2014 ஹைலைன் டீசல் உங்களுக்கு மார்க்கெட்டில் போயிட்டு கிரேட் 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 4,25,000 ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து போலோ டீசலுங்க. போலோ டீசல். அதுலேயும் வந்துட்டு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 டவுன் பேமெண்ட். 0 டவுன் பேமெண்ட். டீசல் வெறும் 82,000 கிலோமீட்டர் ஓடுனது இந்த கிலோமீட்டரில் கிடைக்காது டீசல் வேரியன்ட். அதுலேயும் டாப் எண்ட் மாடல். டாப் எண்ட் மாடல். அடுத்தது i20 மறுபடியும் இன்னொரு i20 இருக்குது நம்மகிட்ட. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. கலரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ரெட் கலர். ஏகப்பட்ட பேர் i20 ரெட் கலர் ஃபேன் பேஸ் ஜாஸ்தியாகவே இருப்பாங்க. வண்டியில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் அலாவில் ஸ்டீரிங் அண்ட் லாடி சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் ஆக்சிடென்ட் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வாரண்டியோட உங்களுக்கு இருக்குன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனான வண்டி. இது உங்களுக்கு மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 4,90,000 ப்ரைஸ் சொல்கிறோம். நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 4.5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வண்டியோட அட்ராக்ஷனே ஃபஸ்ட்டு வந்து இதோட கலர் தான். ஆமாம், அந்த கேண்டி ரெட்டு மாதிரி செம்ம சீனாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டிசைனுக்கும் இந்த கலருக்கும் அல்ட்டியாக இருக்குது. ஆமாம். அந்த இது வந்துட்டு டாப் எண்ட் மாடல். டாப் எண்ட் மாடல் ஆஸ்ட்ரா. ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வண்டிக்கு 1-2 சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம அதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் வண்டியோட டீட்டெயில்ஸ், கிலோமீட்டர்ஸ், ஃபியூல் எல்லாமே ஆப்ஷன்ஸ் என்னென்ன வருது எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம இவ்வளோ வண்டி பார்க்கும்போது எல்லா வண்டியும் நம்ம சொல்லும்போது கரெக்டாக நம்ம சொல்ல முடியல. அதனால தான் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹை போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வந்துடும். லிங்க் வந்துடும். ஆமாம், லிங்க் வந்துடும் உங்களுக்கு. அதில் பார்த்தா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ப்ரைஸிங்கிறது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஷிஃப்ட் கொடுக்குற வேலையில் டிசைர் நம்மகிட்ட ஒன்று வந்திருக்கு. அது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரில் ப்ராப்பர் ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் 1,40,000 கிலோமீட்டர்ஸ் டிவன் ஆயிருக்கு. ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி தெளிவாக இருக்கும். வண்டி எடுத்திங்கன்னா எந்த விதமான ஒர்க் எதுவுமே இல்லை. ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கிறது 5.5 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 4,85,000. கஸ்டமர் பார்க்கிங் சைடில் தான் வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்மளுக்கு வந்து 2% கமிஷன் இருக்குது. ஓகே. இதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி. அதுவும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்விஃப்டோட காஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட டிசைரே எடுத்துக்கலாம். இதுலேயும் ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக கஸ்டமர்ட்டே பேசிக்கலாம். நம்மளுக்கு 2% கமிஷன் பேஸில் தான் பண்ணுறோம். ஓகே. லோன் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க? இந்த வண்டி லோன் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிகோ வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் டைட்டானியம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 1,10,000 கிலோமீட்டர்ஸ் டிவன் ஆயிருக்கு. வண்டி ஸ்க்ராச் டென்ஸ் இது எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. வண்டி ஏசி எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷன் இருக்குது. ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோஸ் வந்துடும். ஏசி ஏபிஎஸ் வந்துடும். உங்களுக்கு கம்பெனி மியூசிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடுது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 2.3 2.85 அந்த ரேஞ்ச் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 2,35,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஃபிகோலியோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 வண்டி இருக்குது. மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒரே ஷோரூமில் இருக்காது கண்டிப்பாக. மேக்ஸிமம் அதே மாதிரி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இவ்வளோ வண்டியும் இருக்காது உங்களுக்கு. ப்ரைஸிங்கும் இவ்வளோ கம்மியாக யாரும் தரமாட்டாங்க மார்க்கெட்டில். உங்கள் மணி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷோரூமாக நம்ம ஷோரூம் கண்டிப்பாக இருக்குது.
இன்னும் நம்ம இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ்லாம் சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம் உங்களுக்கு. ஃபினான்ஸ் ஆப்ஷனும் யாரும் 0 டவுன் பேமெண்ட்டில் சும்மா சொல்லுவாங்க பண்ணித்தர மாட்டாங்க. அந்த 0 டவுன் பேமெண்ட்லேயும் உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். சொல்கிற வார்த்தையில் எதுவுமே பொய் இருக்காது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம். மெக்கானிக் யாரும் மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் மெக்கானிக்கும் அலோவ் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி டெலிவரி எடுத்த கஸ்டமர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அவங்க வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களே வந்துட்டு ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் எடுத்து உங்கள் ஊரில் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ் அங்கே கண்டிப்பாக வண்டி எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கே கால் பண்ணுறது என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வண்டி எடுத்திருக்காங்க, அதனால் நான் உங்ககிட்ட எடுக்கணும் தான் மேக்ஸிமம் கால்ஸ் வரதே இன்னைக்கு. ரெஃபரன்ஸ், ஆமாம், ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் கால் பண்ணுறது. நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ரெஃபரன்ஸில் தான் எனக்கு கால் வரும். இந்த மாதிரி இந்த வண்டி இருக்கா உங்ககிட்ட, கார் பாயிண்டில் என் ஃப்ரெண்டு வண்டி எடுத்திருக்காங்க, அவங்க அப்ரோச் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கால்ஸ் வருது எனக்கு இப்போலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெஃபரன்ஸில் வர என்கொயரிஸ் வந்தாலே கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டான அடையாளம்னு சொல்லலாம். அது நம்ம பார்க்க போகிற வெண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பெட்ரோல் வெஹிக்கிள் தான், வெறும் 83,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா 1.6 ஹைலைன் வேரியன்ட்டு. போலோ கொடுக்குற ரேட்டில் 2013 மாடல் வெண்டோவே கொடுத்துடலாம். 3,65,000 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த வண்டிக்கு உங்களுக்கு வாரண்டி எல்லாமே வந்துடும். இந்த வண்டி உங்களுக்கு கிளச் மோட்டர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிளச்சை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். வண்டி நீங்கள் எந்த விதமான செலவு இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, வீடியோவில் வந்துட்டு இந்த கிளச் மேட்டர்லாம் தெரியாட்டியும் அதை நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக சொன்னது நல்ல விஷயம். இல்லை, வண்டி ரன்னிங் கண்டிஷனில் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் கிளச் வீக்காக இருக்குது. அதையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியே கொடுத்துருவோம். ஓகே, டெலிவரி டைமில் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம். சூப்பருங்க. அதே போல் இப்போ வெண்டோலையும் 2 வண்டி இருக்குது. ஒரு வெண்டோலையும் 2 வண்டி இருக்குது. ஆமாம், i20ல 2 இருக்குது, ஜாஸில் 2 இருக்குது, போலோவில் 4 கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் என்னென்ன வண்டிலாம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மட்டும் ஆப்ஷன் கொடுத்துட்றீங்க அதுலேயும். ஆமாம். இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்லியிருந்தீங்க? 3,65,000 2013 மாடல் போலோ விற்கிற ரேட்டில் வெண்டோ கொடுத்துடலாம். லோனுங்க? லோன் இந்த வண்டிக்கு உங்களுக்கு 3,4 லட்ச ரூபா பண்ணி கொடுத்துடலாம். கையில் ஒரு 50,000 இருந்தாலே போதும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற போலோ தான். 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இப்போ ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த கலரும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது, ஃபேன்சியான ஒரு கலரு. 2015 மாடல் சிங்கிள் ஓனர் கம்ஃபர்ட் லைன். வண்டியில் டியூல் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடுது. வண்டியில் ஒரு சிங்கிள் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டில் மட்டும் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இந்த விண்ட்ஷீல்டும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கிறதுனால நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கஸ்டமர்கிட்ட சொல்லி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கோம் வண்டியை. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 5,500 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுறது வெறும் 4,25,000 ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டி உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். போலோன்னு சொன்ன ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மகிட்ட போலோ கலெக்ஷன்ஸ். அதே மாதிரி i20யும் எல்லாமே வண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷனில் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த யூஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வச்சிருக்கோம். எல்லாமே நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம். என்ன வண்டியில் எந்த வேலை இருந்தாலும் சொல்லிடுவோம். நீங்கள் தாராளமாக மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த வண்டி நீங்கள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆயில் சர்வீஸ், இன்டீரியர் கிளீனிங், ரப்பிங், பாலிஷ் எல்லாமே இதெல்லாமே ஃப்ரீயாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அது போக வாரண்டியும் இருக்குது. ஆமாம், ரோட் அசிஸ்டண்ட்டும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 1 இயர் இருக்குது. 2023 சிலீரியோ லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், TN56 ரெஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,000 கிலோமீட்டர் தான். உடைய சீட் கவர் எதுவுமே பிரிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு வண்டி. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. இந்த வண்டி மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 6,75 அந்த ரேஞ்செல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணிட்டு வெறும் 6,30,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்கள் 0 டவுன் பேமெண்ட்லேயே எடுத்துக்கலாம். ஓகே, செலீரியை பொறுத்த வரைக்கும் இது டாப் லேட்டஸ்ட் மாடல். ஸோ மேக்ஸிமம் லோன் கிடைக்கும், பண்ணி கொடுத்துடலாம். 10 euro ஜாஸ்தி கிடைக்கும். ஆமாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் TUV 2018 மாடல் T8 வேரியன்ட். சிங்கிள் ஓனர், ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. 1,35,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. டீசல் வேரியன்ட். மார்க்கெட்டில் போயிட்டு இருக்க ரேட் 8,800 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ண ரேட் வெறும் 7,25,000 கோட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். 6,500 வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம் பேங்க் லோன். அதே போல் வண்டி நல்லா ஹைட் வேணும், நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வண்டி சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த வண்டியோட பானட்டே பாருங்கள் சரியான ஹைட்டில் இருக்குது. ஆமாம், அது போக உள்ள கேபினும் நல்ல ஹைட்டில் தான் இருக்கும். பெரியவங்களுக்கு நல்ல லாங்லாம் போகிறவங்களுக்கு தாராளமாக இந்த அளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறது ரிஸ்க்காக இருக்கும். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனைக்கும் எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருந்தீங்க? வெறும் 7,25,000 ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். லோனுங்க? லோன் இந்த வண்டிக்கு உங்களுக்கு 6,500 வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபிகோ வந்து பார்த்தீங்கன்னா 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஒரு 85,000 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. வண்டி ஒரு ஜென்ன ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன். வண்டியில் எடுத்தால் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் இருக்குது. மார்க்கெட்டில் 2012 ஃபிகோ போயிட்டு ரேட் பார்த்தீங்கன்னா 2,300 2,80 சொல்லுவாங்க. நம்ம கார் பாயிண்டில் கோட் பண்ணுற ரேட் வெறும் 2,30,000 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் நெகோஷியபிள். 2012 ஃபிகோ சிங்கிள் ஓனர் தான். வெறும் 85,000 கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் வண்டி இது. நம்ம வண்டி கோயம்புத்தூர் யூஸ் ஆகிட்டு இருந்தது தான். லோன் உங்களுக்கு 2 வரைக்கும் பண்ணிக்கலாம். 2 lakhs வரைக்கும் 2 lakhs வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பார்க்குறப்போ ஒரு 30,000 20,000 இருந்தால் எடுத்துக்கலாம். கையில் இருந்தாலே போதும், லோன் பண்ணிக்கலாம். நம்ம ஆஃபீஸோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி லட்சுமிபுரமில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் காந்திபுரம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் புது ஃப்ளைஓவர் ஏறிங்க, கணபதி டெக்ஸ்டைல் ஃப்ளைஓவர் ஏறாமல் கீழே சர்வீஸ் ரோட்டில்
ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மென்ட் பேக்கரி இருக்கும், அது லாஸ்ட் ரைட் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ப்ளஸ் நீங்கள் சங்கனூர் ரூட்ஸ்லேருந்து வரீங்கன்னா ரூட்ஸ் ஃப்ளேவர் ஏரியா இறங்கினா லெஃப்ட் சைடில் ஆனந்தா பேக்கரி இருக்கும். ஆனந்தா பேக்கரி ஒட்டின கட்டில் வந்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ப்ளஸ் நம்ம இது சோஷியல் மீடியா பேஜும் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே கார் பாயிண்ட்டுங்கிற கோவை இன்ஸ்டா பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். டெய்லி கலெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம், அதில் நம்ம அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைஸிங்கும் ஒரு குவாலிட்டியும் உண்மையாலுமே நீட் இருக்குது. நம்ம ஒரு பொருள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் அந்த பொருள் தரமான பொருளாக விலை கரெக்டானு பார்த்து செக் பண்ணி தான் வாங்குவோம். உங்கள் மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்க 100% எங்களோட கார் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு குவாலிட்டிலையும் சரி ப்ரைஸிங்லேயும் சரி இந்த அளவுக்கு கம்மியாக இந்த ஒரு குவாலிட்டியில் யாருமே தர மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். யாராவது இருந்தாலும் அந்த கண்டிஷனுக்கு அந்த ப்ரைஸிங் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் எடுக்க ரெடியாக தான் இருக்கோம். ஃபர்தராக ஏதாவது 1-2 வண்டி இல்லை டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கேட்லாக் 2 நம்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே அப்டேட் பண்ணியிருப்போம். டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஒரு வண்டி கம்பேர் பண்ணணும், வெளியில் இருக்க வண்டி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக 2 விஷயங்க, ப்ரைஸ் அண்டு அதனோட குவாலிட்டி. இது 2 தான் முக்கியம் வண்டியை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் கண்டிப்பாக பார்த்துடலாம். தேங்க்யூ.